மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பெரிய குறை என்னன்னா என்னோட ஃபோன்ல சார்ஜே நிக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி சார்ஜ் பண்ணிடுறேன், பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப அதிகமா புலம்ப கூட செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்களும் ஒருத்தரா அப்படின்னா உங்க மொபைல்ல எப்படிலாம் பேட்டரியை சேவ் பண்ணலாம், சார்ஜ் வந்து வேகமா ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான 7 டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல எவ்வளவு பேட்டரி கெபாசிட்டி இருக்குது, நீங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரி கெபாசிட்டி எவ்வளவு நேரத்துக்கு வருது, ஒரு நாள் வருதா இல்ல 1.5 நாள் வருதா இல்ல ஆஃப் டே வருதா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு எந்த மாடல் எவ்வளவு டைம் வருது அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம பார்க்க போற 7 டிப்ஸ்ல 7ஆவதா பார்க்க போற டிப்ஸ், நீங்க புதுசா மொபைல் போன் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கின புதுசுல அதுல சார்ஜ் நல்லாவே நிக்கிற மாதிரி தெரியும். ஒரு 1 வீக் 1 மந்த் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து கண்டினியூஸா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்கும்போது அதுல தேவையில்லாத ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஒரு புது மொபைல் வாங்கினோனே கண்டிப்பா பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? ஒருவேளை ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது எல்லாத்தையுமே நீங்க புது மொபைல் வாங்கினா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம புது மொபைல் வாங்கினோனே தேவையில்லாத ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 1 மந்த் இப்படி எல்லாம் போகும்போது நம்ம மொபைல்ல எக்கச்சக்கமான ஆப் வந்து நமக்காக இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இல்ல நம்ம பிரதர் இல்ல அப்பா இல்ல சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணாம விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற நிறைய ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல உங்களுடைய பேட்டரியை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆப் எல்லாத்தையுமே முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எப்பயோ அடுத்த வாரம் யூஸ் பண்றதுக்கு இல்ல அடுத்த மாசம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ண ஆப்பை உங்க மொபைல்லே வச்சிருக்காதீங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஆப்பை மட்டும் வச்சுட்டு அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஆப் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஒருவேளை ஹெவி சைஸா இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னா கூட அதை கூட நீங்க பேக்கப் எடுத்து வச்சு தேவைப்படும் போது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டமே இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. தேவைப்படும் போது பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதனால அன்வான்டட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம 6ஆவதா பார்க்க போற டிப்ஸ், உங்க மொபைல்ல பேட்டரி வந்து வேகமா ட்ரெயின் ஆகுது அப்படின்னா உடனே வேகமா தேவையில்லாம நிறைய பேட்டரி சேவர் ஆப்பை வந்து உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வைக்காதீங்க. பேட்டரி சேவர் ஆப் இன்ஸ்டால் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. அதனால இந்த மாதிரி பேட்டரி சேவர் ஆப் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. பேட்டரி சேவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கிளீனர், ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிவைரஸ் வந்து நீங்க தேவையில்லாத வெப்சைட்லாம் விசிட் பண்ணி பிளே ஸ்டோர் இல்லாம வேற ஏதாவது ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. மத்தபடி ஆன்டிவைரஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிளே ஸ்டோர்ல இருந்து தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ், கிளீனர், பேட்டரி சேவர் இந்த மாதிரியான ஆப் எல்லாமே அதுவுமே உங்களுடைய பேட்டரியை வந்து ட்ரெயின் பண்ணும். சோ அந்த மாதிரி ஆப்பையுமே அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைலோட செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா பேட்டரிக்குள்ள உங்க பேட்டரியை எந்தெந்த ஆப் எல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்குது அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் இருக்கும். அந்த டீடைல்ஸ் வந்து செக் பண்ணுங்க. அந்த டீடைல்ஸ்ல எந்த ஆப் வந்து ஹெவியா யூஸ் பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. அந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த ஆப் தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இல்ல அந்த ஆப்ல வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா லைட் வெர்ஷனே போதும் அப்படின்னா அதை லைட் வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ அதிகமா பேட்டரி யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல பார்த்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத செக் பண்ணி உங்களுடைய பேட்டரியை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்க போற டிப்ஸ், உங்க மொபைல்ல யூஸ் பண்ணாத நிறைய விஷயங்களை வந்து ஆன் பண்ணி வச்சிருவீங்க. உதாரணமா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணாத டைம்லயும் உங்க மொபைல்ல இன்டர்நெட் வந்து ஆன்லயே இருக்கும், வைஃபை ஆன்ல இருக்கும், ப்ளூடூத் ஆன்ல இருக்கும், NFC ஆன்ல இருக்கும், முக்கியமா லொகேஷன் ஆன்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணாத நேரத்திலையும் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்ல ஆஃப் பண்ணுங்க. நீங்க எப்போ யூஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணாத டைம்ல ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப முக்கியமா லொகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஹெவியா வந்து உங்க மொபைல்ல பேட்டரியை யூஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்க நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே அது வந்து லொகேஷன் அக்சஸ் கேட்கும். சோ லொகேஷன் அக்சஸ் கேட்கும்போது அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது மட்டும் லொகேஷன் அக்சஸ் எடுத்துக்கோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் லொகேஷன் அக்சஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. நீங்க லொகேஷன் ஆஃப் பண்ணீங்க அப்படினாலுமே அந்த ஆப் வந்து உங்களுடைய லொகேஷனை ஆன் பண்ணி விட்டுரும். சோ இந்த மாதிரி லொகேஷன் அக்சஸை வந்து நிறைய ஆப்க்கு டிசேபிள் பண்ணி வைங்க. இல்ல ஆப்பை யூஸ் பண்ணும்போது மட்டும் லொகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுத்து வைங்க. இதனால உங்களுடைய பேட்டரி ட்ரெயின் ஆகிறது நிறைய குறையும். இந்த ஆப்ஷன் எல்லாம் கரெக்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வைப்ரேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. கீபோர்ட்ல டைப் பண்ணும்போதும் சரி, டச் பண்ணும்போதும் சரி உங்க மொபைல் வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்தந்த செட்டிங்ஸ்ல போய் வைப்ரேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வைப்ரேஷனும் உங்களுடைய மொபைல்ல ஹெவியா பேட்டரியை யூஸ் பண்ணும். சோ தேவையில்லாத அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து ரொம்ப நல்லாவே நிக்கும். அடுத்து நம்ம 4ஆவதா பார்க்க போற டிப்ஸ், உங்களுடைய பேட்டரியோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலை விடிய விடிய நைட் தூங்கும் போது சார்ஜ் போட்டு விட்டுறாதீங்க. அதை வந்து கரெக்டா சார்ஜ் போட்டு
கரெக்டா ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. முக்கியமா வந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு இருக்க வேண்டாம். ஒரு 20% வரும்போதே சார்ஜ் போட ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸிமம் 90 95 அந்த மாதிரி வந்ததுனாலே ஓகே, அதை எடுத்துடலாம். இதுதான் கரெக்டா சார்ஜ் பண்ற மெத்தட். ரொம்ப பேட்டரியை ட்ரெயின் பண்ணி 0 வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் போடாதீங்க. அதே மாதிரி 100 வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை தாண்டி போகும்போது உங்களுடைய பேட்டரியும் வீக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 20 to 95ல சார்ஜ் குறையும் போது நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியோட லைஃப் டைம் வந்து நல்லாவே இருக்கும். ரொம்ப முக்கியமா சார்ஜ் பண்றதுக்கு உங்க மொபைல் கூட என்ன சார்ஜர் இருந்ததோ அந்த ஒரிஜினல் சார்ஜரை யூஸ் பண்ணுங்க. இல்ல அதே பிராண்ட்ல இருக்கக்கூடிய வேற சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. வேற பிராண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜரை எந்த மொபைல்லையும் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டுமே பிராண்டட் சார்ஜரா இருந்தா, உதாரணத்துக்கு ரெட்மில ரியல்மியை யூஸ் பண்ணாதீங்க, ரியல்மில ரெட்மியை யூஸ் பண்ணாதீங்க, இல்ல ரெட்மில சாம்சங், இந்த மாதிரி ஒரே பிராண்ட்ல இன்னொரு பிராண்டட் சார்ஜரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைலோட பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறையதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனால உங்க மொபைல் என்ன பிராண்டோ அந்த பிராண்டட் சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு வரும், ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணா நம்ம மொபைலோட பேட்டரியோட லைஃப் டைம் குறையுமா அப்படின்னா கண்டிப்பா குறையும். அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான். இப்போ நிறைய 30 வாட் 50 வாட் 65 வாட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சார்ஜர்லாம் வருது. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை யூஸ் பண்ணி உங்க மொபைலை நீங்க சார்ஜ் பண்ணும்போது அந்த மொபைல் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து தான் உங்க மொபைல் பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறையும். நீங்க ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது உங்க மொபைல் வந்து பெரிய அளவுல ஹீட் ஆகல அப்படின்னா உங்க பேட்டரியோட லைஃப் டைம் வந்து நல்லாவே இருக்கும். இல்ல அதிகமா ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்க அர்ஜென்ட்டான டைம்ல மட்டும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிலாக்ஸான டைம் ரொம்ப வேகமா சார்ஜ் ஏறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா அதே பிராண்ட்ல 10 வாட்டோ இல்ல 18 வாட்டோ அந்த மாதிரி சார்ஜர் வாங்கி வச்சுட்டு லோ ஸ்பீட்ல சார்ஜ் ஆகிற சார்ஜரை யூஸ் பண்ணி நார்மல் ஸ்பீட்ல சார்ஜ் பண்ணிக்கோங்க. இதனால உங்க மொபைலும் ஹீட் ஆகாது, பேட்டரியும் லாங் டர்ம்க்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததா ரெண்டாவது நம்ம பார்க்க போற டிப்ஸ், நிறைய பேர் வந்து மொபைல்ல கேமிங் விளையாடுவீங்க, இல்ல மொபைல்ல வந்து அதிகமா மல்டி டாஸ்கிங்காக யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சில மொபைல் வந்து ரொம்ப ஓவரா ஹீட் ஆகும். ஓவரா ஹீட் ஆனாலுமே உங்களுடைய வேலையை கண்டினியூஸா அந்த மொபைல்ல பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணாதீங்க. உங்க மொபைல் வந்து அதிகமா ஹீட் ஆக அந்த பேட்டரி வந்து ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆகும். பேட்டரி அதிகமா ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டரியோட லைஃப் டைமும் ரொம்ப வேகமா குறையும். அதனால உங்க மொபைல்ல ரொம்ப ஹெவியான ஹீட் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய கேமை ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி ஒரு டைம் அந்த மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல தேவையில்லாத ஆப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பேட்டரி வந்து லாங் டர்ம்க்கு நல்லா இருக்கும். ஹீட் ரொம்ப கம்மியாவே உங்களுடைய பேட்டரி இருந்தது அப்படின்னா பேட்டரியோட லைஃபும் நல்லா இருக்கும், ட்ரெயின் ஆகிறதும் குறையும். தொடர்ந்து நீங்க ஹெவியான ஹீட்டிங்ல உங்களுடைய மொபைலையும் பேட்டரியும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் டைம் ரொம்ப சீக்கிரமா போயிடும், பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கும். ஃபைனலா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற டிப்ஸ், இது உங்க மொபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய பேட்டரி லைஃப் டைம் ரொம்ப நல்லாவே இருக்கும், பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூவும் குறையும். முதல்ல உங்க மொபைல்ல ஃப்ரீக்வெண்டா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டினியூஸா அப்டேட் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட் வந்தாலும் அதை உடனே அப்டேட் பண்ணிருங்க. நிறைய பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸ்டேபிள் அப்டேட் மட்டும் அப்டேட் பண்ணுங்க. பீட்டா அப்டேட் வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க மொபைல்ல டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன் வந்து நிறைய பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி சில பேர் வந்து பிரைட்னஸ் ரொம்ப ஃபுல்லாவே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸ் தேவை அப்படின்னா கூட ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு லைட்டிங் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோ பிரைட்னஸ் வந்து உங்களுடைய மொபைல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல அதுவும் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் தேவையோ அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து அதிகமா பேட்டரி எடுக்கிறதும் குறையும். நிறைய பேர் வந்து ஃபுல் பிரைட்னஸ்ல கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால உங்களுடைய டிஸ்ப்ளே ஹெவியா வந்து பேட்டரியை யூஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ்ல எல்லாம் டிஃபரண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 60 Hz 90 Hz 120 Hz அந்த மாதிரி நிறைய ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. சோ ரெஃப்ரெஷ் ரேட்னா என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ போட்டுருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமா யூஸ் பண்ண உங்களுடைய பேட்டரி வந்து ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆகும். அதனால தேவைப்படுற சமயத்துல மட்டும் 90 Hz 120 Hz வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத சமயத்துல நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுடைய பேட்டரி வந்து ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆகாது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வால்பேப்பர்ல நிறைய பேர் சூப்பர் வால்பேப்பர், லைவ் வால்பேப்பர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வால்பேப்பர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது, இல்ல அனிமேஷன் ஆயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத விட்ஜெட்ஸ் நிறைய ஸ்கிரீன்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதனாலயும் உங்களுடைய பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். இதெல்லாம் கரெக்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைலோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதையும் குறைக்கலாம், உங்க பேட்டரியோட லைஃப் டைமையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ இப்போ நான் சொன்ன இந்த 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியோட லைஃப் டைமும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூவும் இருக்காது, பேட்டரியும் உங்க மொபைல்ல ரொம்ப நல்லாவே நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த தவிர்த்து வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.